Hi all, welcome back to my channel. March 29th Sunday எடுத்த வீடியோ தான் இது. நீலுக்கு அன்னப்ராஷன் குருவாயூரில் பண்ணியிருந்தோம். அன்னப்ராஷன் டோக்கன் கோவில் வெப்சைட்டில் புக் பண்ணிக்கலாம். டைரெக்டாக கோவில் போனோன்னா ஒரு 4.5 hours ஜேர்னி இருக்குது. அதனால் ட்ரெயினில் புக் பண்ணியிருந்தோம். 7:20க்கு தான் கோட்டயம் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் இருந்தது. ட்ரெயின் ஜேர்னி நீல் என்ஜாய் பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் சவுண்டு கேட்ட உடனே அழ ஆரம்பிச்சிட்டோம். ஹஸ்பண்ட் அண்ட் மதர்இன்லா எல்லாருமே செம்மனூர் ஸ்டேஷன்லேருந்து ஏறிட்டாங்க. என்னோடய பிரதர் தான் கூட்டிகிட்டு விட்டது ஸ்டேஷனுக்கு. யாராவது உங்கள் குழந்தைக்கு அன்னப்ராஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்காக க்யூவில் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. அன்னப்ராஷன் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தையோட அப்பா அம்மா சிப்ளிங் யாராவது இருந்தாங்கன்னா அப்படியே உள்ளே போயிடலாம். சைடு வழியே உள்ளே விட்டுருவாங்க. தர்ஷன் டிக்கெட்டுமே இருக்குது வெப்சைட்டில். அது வேணால் நீங்கள் புக் பண்ணிவிட்டு போகலாம். ஏன் இவ்வளோ லேட்டாக வீடியோ போடுறேன்னா, அந்த ஃபோட்டோ புக் பண்ணியிருந்தோம். ஃபோட்டோ வர்றதுக்கு ஒரு 10 days ஆகிடும். ஃபோட்டோ கூட நீங்கள் ஆன்லைன்லேயே அன்னப்ராஷன் புக் பண்ணும்போது பண்ணிக்கலாம். ரூம் வர்றதுக்கு ஒரு 11 ஆகிடுச்சு. 11:30க்கு தான் அன்னப்ராஷன் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் போகிறதுக்கு 11:45 ஆகிடுச்சு. அதுக்குள்ளே சாமி கோவில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 12:30க்கு தான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம். ரூம் எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்சுவலி கோவில் பக்கத்துலேயே இருந்ததுனால எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. ஏன் இவ்வளோ லேட்டாக வீடியோ போடுறேன்னா, அந்த ஃபோட்டோ புக் பண்ணிவிட்டு அது அவங்க தான் அனுப்பி கொடுப்பாங்க. ஏன்னா ஃபோனு அந்த மாதிரி மொபைல் ஐட்டம்ஸ் எல்லாமே க்ளோக் ரூம்குள்ளே வச்சுட்டு தான் உள்ளே போகணும். நம்மளுக்கும் ஃபோட்டோ எதுவும் எடுக்க முடியாது. அன்னப்ராஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 10 days கழித்து அவங்களே எடுத்த ஃபோட்டோ நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ லேட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த vlog. டைரெக்டாக அன்னப்ராஷன் பண்ணுற ரூமுக்குள்ளே போயிடலாம். போன உடனே அன்னப்ராஷன் முடிஞ்சதுக்கப்புறமே உள்ளே தர்ஷனுக்காக போயிடலாம். ஃபோன் எல்லாமே ரூம்லேயே வச்சுட்டு போயிட்டோம். ஏன்னா க்ளோக் ரூம்குள்ளே வச்சுட்டு போகிறதுக்கு டைம் இருக்காது. அதனால் ரூம்குள்ளே வச்சுட்டு போயிட்டோம். திருப்பி அன்னப்ராஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் திருப்பி வீடியோஸ் எல்லாம் எடுத்து உங்களை காட்டிகிட்ருக்கோம். பஜன்ஸ் எல்லாம் அந்த டைமில் போயிட்டு இருந்தது. கேரளா சாரீ ஏதாவது வாங்கினா தாராளமாக நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தது சாரீஸ் எல்லாமே. அன்னப்ராஷன் முடித்து தரிசனம் எல்லாமே முடிக்கிறதுக்கு 20 minutes கூட ஆகலை. எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு குழந்தை இருக்கிறதுனால. அப்புறம் சாப்பிட்டுட்டு நேராக ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பியும் வெக்கேட் பண்ணிட்டோம் ஒரு 3:30க்கு. வெக்கேட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு டீ கீழே ரெஸ்டாரண்ட்டே இருந்தது. அதனால் அங்கே போய் டீ குடிச்சிட்டு அப்படியே தான் கிளம்புனோம். அதுக்குள்ளே செம்ம டயர்டு. எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் வந்திருந்தாங்க அன்றைக்கி த்ரிஷூருக்கு. ஸோ அதனால் டிராஃபிக் இருக்குன்னு சொல்லிட்டு 4 o'clock கிளம்பிட்டு. ஆக்சுவலி 1 hour தான்.
ஆனால் டிராஃபிக் இருக்குமோன்னு சொல்லிட்டு 4 o'clock கிளம்பிட்டோம். ஆனால் வந்து ரோட்டில் வந்து ஒரு வண்டியுமே கிடையாது. ஈஸியாக வந்துட்டோம் ஸ்டேஷனுக்கு. அங்கே வெயிட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் ட்ரெயின் வந்தது. ஒரு 8:30க்கு அங்கே ரீச் ஆகிட்டோம் நைட்டு. அங்கேருந்து ஒரு 40 minutes தான் எங்கள் வீட்டுக்கு. மண்டே வந்து சாய்க்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்கு டைரெக்டாக போயிட்டோம். அண்ணா வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ இன்றைக்கி அவ்வளோதான் இந்த vlog. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.